அனைவருக்கும் சாரலின் இனிய வணக்கங்கள். நாங்கள் இப்போ மார்ஹம ஜங்ஷன் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த இடத்த தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் இப்படியே மெல்ல மெல்லமாக நகர்ந்து அங்கால பமனுப்பாறைன்னு சொல்லப்படுற இடத்துக்கு போக போகிறோம். பமனுப்பாறைன்ற இடத்துல இந்த உடுப்புகள் எல்லாம் நீங்கள் மலிவாக பெற்றுக்கொள்ளலாம். வாங்க நாங்கள் அந்த பக்கத்துக்கு மூவ் பண்ணி அப்படியே போவோம். நாங்கள் இப்போ பமனுகம ரோட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நீங்கள் இப்போ அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டுருக்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படியே இந்தியாவில் அடுத்த சைட் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான டிஷர்ட்ஸ், உள்ளுக்கு இருக்கிற அண்டர் ஸ்கர்ட், அப்படி பல வகையான உடுப்புகளை காணலாம். வாங்க இப்படியே பார்த்து கொண்டு இந்த பிஸ்னஸ் ஏர்லி மார்னிங் 3 அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த கொரோனா எஃபெக்ட்டுக்கு பிறகு 1:30 மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே ஏர்லி மார்னிங் தொடங்கி ஒரு 7 மணி மாதிரியோட இந்த இடம் க்ளோஸ்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு இங்கால உள்ள மிச்ச ஏரியாவில் விற்பாங்க. இந்த லேனால் 2 பக்கம் பார்த்தீங்கன்னாலே இது இருக்கும். நாங்கள் இப்போ இப்படியே வலை பக்கமாக திரும்பி போகிறோம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடைபாதை வியாபாரம் மாதிரி இது தொடர்ந்து காணப்படுறதை நீங்கள் காணலாம். நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த லேனால் வலை பக்கம் திரும்பி இருக்கிறோம். அங்கே பமுவ வீதி, அது உங்களுக்கு போர்டில் தெரியுமென்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் 2 பக்கமுமே நிறைய வியாபாரிகள் இருந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறத நீங்கள் காணலாம். இதில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க சிறுவர்களுக்கான ஆடைகள், உள்ளாடைகள், வெளியாடைகள், நிறைய டிஷர்ட்ஸ், அதாவது தொப்பிகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியாக்கிட்ட ஸ்கர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஸ்டார்டில் 3 மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதலே ஏர்லி மார்னிங் 1:30 இருந்தே நடைபெறுகிறது. இந்த வியாபாரம் ஏர்லி மார்னிங் 1:30க்கு தொடங்கி ஒரு 7 வரை மாதிரி நடக்கும். நாட்டின் பல பாகங்களில் இருந்து வாரம் வியாபாரிகள் ட்ரெயினிலையோ பஸ்ஸிலையோ இன்னத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. எங்களோட யாழ்ப்பாணத்தில் கூட இங்கே இருந்து பல பேர் ஹோல்சேலாக உடுப்பை வாங்கி கொண்டு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைகள் சட்டைகள் எல்லாம் இருக்குது, வடிவான ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே டிஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அந்த பமனுகம ரோட்டில் இருந்து இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ரயில்வே ட்ராக்கை நோக்கி போகிற பாதையிலையும் இது 2 பக்கமுமே பாதையோர வியாபாரமாக நீங்கள் இதை பார்க்கலாம். இதை விட நான் முதல் ஹோல்சேலை பற்றி தான் சொல்லியிருந்தேன். ஹோல்சேல் வியாபாரிகள் மட்டுமல்ல, தனியாக வாராக்களும் வாங்கிக்கொள்ளலாம். நாங்களே பல தடவை வாங்கி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வேண்டியவர்களும் கொஞ்சம் லொட்டாக வேண்டணும். தனிக்கடையில் வேண்ட மாதிரி ஒரு உடுப்பு 2 உடுப்புன்னு சொல்லி வேண்டாமல் குறைஞ்சது ஒரு அரை டசின் அப்படி வேண்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க உங்களுக்கும் அதே மொத்த வியாபாரிகளுக்கு போட்டு தர விலையை போட்டு தருவாங்க. நாங்கள் இப்படியே மூவ் பண்ணி ஸ்டார்டில் இருந்து ரயில்வே ட்ராக் பகுதி அடைஞ்சிட்டோம். உங்களுக்கு இதில் தெரியுமென்று நினைக்கிறேன். தண்டவாளம் இருக்குது, அதை விட மேலே அந்த ரயில்வே ரேக்கில் போடுற அந்த கடை இருக்குது, பார்த்து கொண்டு தான் இருக்குங்க. இந்த ரயில்வே ரேக்கின் 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் இந்த சமூக வியாபாரம் நடந்து கொண்டு தான் இருக்கும்.
பெரியாக்கள ஆடைகளை விட சிறுவர்களுடைய ஆடை தான் இங்கே ஏராளமாக இருக்கும். மனம் போல வாங்கி நீங்கள் பாவிக்கலாம். இப்போ நாங்கள் ரயில்வே ட்ராக்குக்குள்ள கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சப்லேனுக்கு என்டர் ஆகி கொண்டிருக்கிறோம். அதில் ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகவும் நெரிசலாக அடர்த்தியாக ஆடைகள் விற்கப்பட்டு கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸு ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பெரியவர்களோட சட்டைகள் எல்லாம் இருக்குது. வாங்க இப்படியே நடந்து போய் பார்ப்போம். மஹர்கமவில் உள்ள இந்த பமனுகமவில் இவ்வளோ பிஸ்னஸ் வந்து ரன் ஆகுறது காரணம் வந்து இந்த இடத்த சுற்றி இருக்கிற சிறு கைத்தொழிலாளர்கள் தான். அவைகள் எல்லாம் வீட்டில் வச்சு ஃபேக்ட்ரி மாதிரி சின்ன அளவில் ரன் பண்ணுவாங்க. உடுப்புகள் எல்லாமே தச்சு. இதில் ஷோரூம்ஸ் மாதிரி பெரிய அளவில் இருக்கிற கடைகள் வந்து இப்போ 7க்கு பிறகு தான் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி கொண்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டவர்ஸ் மற்றது சாரங்கள் எல்லாமே இருக்குது. உலகத்தில் ஃபுல் டைம் பிஸ்னஸ் நடக்கிற இடங்களை தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இலங்கையில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தம்புள்ள இருக்கும். அதுக்கு அடுத்ததாக சொல்லப்படுற இடமெண்டா இந்த மஹரகமவில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த பமுனுகம பகுதியும் ஒரு தூங்கா நகரம் தான். ஏனெண்டா ஏர்லி மார்னிங் 1:30க்கே இந்த பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி இன்னும் பல பகுதிகளை நீங்கள் இலங்கையில் காணலாம் இப்படியான தூங்கா நகரங்களை. இந்த பிஸ்னஸ் எப்படித்தான் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு இதுக்கு ஒரு ஆரம்ப ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. 70ன் பிற்பகுதியில் வந்து கட்டுநாயக்கா போன்ற அந்த சுதந்திர வர்த்த வலயங்களில் இருக்கிற பெரிய ஃபேக்ட்ரிஸில் இருந்து கட் ஆஃப் துணியெல்லாம் சும்மா வீசி விடுவாங்க, வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. அந்த துணிகளையெல்லாம் 2 லேடிஸ் போய் எடுத்துகிட்டு வந்து ஏர்லி மார்னிங் மாதிரி ஒரு 7 o'clock மாதிரியான டைமில் நின்று கிலோவாகவே துணியாகவே விற்றாங்க, கட் ஆஃப் துணியேண்டும். அதுக்கு பிறகு மெல்ல மெல்லமாக அந்த துணியை வேண்டி வீடுகளில் வந்து ஆடைகள் தச்சு அப்படித்தான் இந்த பிஸ்னஸ் உருவாக்கப்பட்டேன்னு இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிஸ்னஸ் தான் அப்படியே முன்னோக்கி போய் 5, 4, 3 ஆகி இன்றைக்கு 1:30க்கே ஸ்டார்ட் பண்ணுற அளவில் இருக்குது. இந்த இடத்துலையெல்லாம் நீங்கள் உடுப்பு வர்றதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. அப்படி ஒரு மலிவு, டேம் சீப்புன்னு சொல்லலாம். 5 rupees 10 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகி வேறு வெளியில் போயிட்டு இருக்கும் உடுப்புகள். இலங்கையின் முழு பாகத்தில் இருந்தும் இங்கே வந்து வியாபாரிகள் வந்து வாங்கி கொண்டு போவார்கள் உடுப்பை. யுத்த காலத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்து வர வியாபாரிகள் வாங்குவோர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அதே மாதிரி வடமாகாண பகுதியில் இருந்தும் அதிகமானோர் வந்து இதை பெற்றுக்கொண்டு போகிறார்கள்னு சொல்லி இங்கே விற்கிற வியாபாரிகளே சொல்லுவார்கள்.
இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு 4-5 ஸ்டெப்புக்கு மேலே இருக்குது. டைம் போக போக வந்து காட்சி மாறிக்கொண்டிருக்கும். அதாவது விற்போர், வாங்குவோர், அதின் விலைகள் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும். உங்களுக்கு இந்த உடுப்போல சீப்பா எடுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நீங்க மார்னிங் 7க்கு முதல் வந்தா தான் இதை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு இந்த இடம் ஒரு 15 ஆண்டுகளாக தெரியும். ஆனா இங்கேயே இருக்கேக்க இதில அரும விளங்கேல. இது எவ்வளோ பெரிய பிசினஸ்ன்னு சொல்லி. வெளிநாடுகள்ல இருக்கிற மார்க்கெட்டுல சர்ச்சுக் மார்க்கெட் மாதிரியான பெரிய மார்க்கெட்ஸ பார்த்தா பிறகு தான் இந்த பிசினஸும் அதுக்கு ஈக்குவலான ஒன்று தான்னு சொல்லி விளங்கிச்சுது. எல்லாருமே பெட்ரா தான் சீப்பான ஒரு இடம்னு சொல்லி நினைப்பாங்க. பெட்ராவில இருக்கிற மொத்த வியாபாரிகளே இங்க வந்து தான் பெற்றுக்கொண்டு போகிறார்கள் உடுப்புகளை எல்லாம். இந்த காணொளியில நான் கடைசியாக ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். உங்களோட இந்த வீடியோட ஆர்வத்தை பொறுத்து, உங்களோட காமெண்ட்ஸ் மற்றது உங்களோட வரவேற்பை பொறுத்து இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் ஒரு காணொளியை செய்து போடலாம்.